இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சென்டர்ல பஃப் வைக்கிற மாரி ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்க போறோம். அதுக்காக நான் நார்மல் மார்க்கிங்ல ஒரு 1 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த 1 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இது 1 1/2ங்கிறது நீங்க 2ஆ கூட எடுத்துக்கலாம். உங்க ப்ளீட் சைஸ பொறுத்து நீங்க சைஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நான் இதுல வந்து நார்மல் மெயின் கிளாத்ல அந்த 1 1/2 இன்ச்ல வந்து 4 குட்டி குட்டி ப்ளீட் வைக்கிறேன். நீங்க வந்து 2 இன்ச் வச்சீங்கன்னா 5ஆ கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடும் அந்த ஃப ஒரு சைடு இருக்கிற ஃப்ளீட்டே அலைன் பண்ணி இந்த சைடு வச்சீங்கன்னா, ஒரே சேமா கிடைக்கும். இப்ப 2 பக்கம் ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டி ஜாயின் பண்றதுக்காக நான் வந்து 2 இன்ச் அகலத்தில எடுத்திருக்கேன். நீங்க அந்த பட்டி சைஸ பொறுத்து எக்ஸ்ட்ரா வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் பட்டி வந்து மடிக்கி அமுக்கு தையல் போட்டு ஸ்டிச் பண்றேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைனிங் வச்சு ஜாயின் பண்றேன். இதில வந்து பஃப் ரொம்ப தூக்கிட்டு இருக்கணும். இந்த சென்டர்ல வந்து ஒரு தையல் போட்டு விடுங்க. பஃப் நல்லா தூக்கி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட கம்ப்ளீட் லுக் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.